இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, என் வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம் தேசத்துக்கா. அவங்க சொல்றாங்க, நான் இவ்வளவு பெரிய பாக்கியவதி, இப்போ என்கிட்ட பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் சொந்தமாக்கி கொண்டேன், அவர் என்கிட்ட பேசுகிறார், இப்படி ஒரு தெய்வத்தை நான் இதுவரை அறிந்ததே இல்லை, ஐயோ இவ்வளவு நாள் இவர் அறியாம போயிட்டேன்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல நான் பாவத்தை விட்ட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் தாங்கன்னு கேளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இருதயத்துல கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதபடி இயேசுவே என் பாவத்தை மன்னியும், ரட்சியம் என்று ஜெபிக்கிற இந்த மகனை இந்த மகளை ரட்சித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.